என்னையும் மனித வர்க்கத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் தகும். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாக்குச்சீட்டும் நமது வாக்குறுதியும். நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். காரணம், இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை தழுவி இருப்பதன் காரணமாக. இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் என்பது மற்ற மதத்தை போன்றது அல்ல. இஸ்லாத்தை தவிர உள்ள மற்ற அனைத்தும் மதம். ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. இந்த இஸ்லாம் என்பது நமக்கு நம்முடைய நாம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஒன்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றது. குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக. 1447 ஆண்டுகளுக்கு முன்பாக இறுதி தூதராக அவதரித்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே உண்டான அனைத்து துறையிலும் கால் பதித்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை, பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை ஒன்றையும் அவன் செய்யக்கூடியவைகளை எப்படி செய்ய வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு வியாபாரியாக இருந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும், விவசாயியாக இருந்து எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், ஒரு நாட்டினுடைய படை தளபதியாக இருந்து எப்படி ஒரு படையை வழிநடத்தி செல்ல வேண்டும், ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்து எப்படி ஒரு நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயத்திலும் கால் பதித்து எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய இந்த நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மத்தியிலே நமது இந்தியா என்பது ஒரு நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில நாடுகள் இருக்கின்றது, அந்த நாடுகளிலே மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தந்தை அந்த நாட்டை ஆளுவார், அவருக்கு பிறகு மகன் ஆளுவார், அவருக்கு பிறகு பேரன் ஆளுவார். இப்படி மன்னர்களுடைய ஆட்சி பரம்பரையாக நடந்து கொண்டிருக்கும். அதை போன்றது ஒரு ஆட்சி முறையில் நமது நாடு. இது ஒரு சுதந்திர நாடு. இந்த நாட்டினுடைய தலைவர்களை மக்கள்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். மக்கள்களால் மக்களாகவே தேர்ந்தெடுத்து நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் மக்களாட்சியாக இந்த உலகத்திலே நமது நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, நமது மாநகராட்சியினுடைய மேயரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு நகராட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தாலும், ஒரு ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும், ஏன் ஒரு வார்டு கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் மக்களாகிய நாம் வாக்களித்துத்தான் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆட்சி முறை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டை வழிநடத்த இருக்கின்றார்கள், ஒரு படையை வழிநடத்த இருக்கின்றார்கள். எப்படி எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாட்டை வழிநடத்த வேண்டும், ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து எப்படி இராணுவத்தை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயத்தையும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே, ஒரு சில தினங்களிலே நாம் நமது மாநிலத்தினுடைய முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நம்மில் ஒருவரும் வாக்களிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது அது என்ன? நமது மாநிலத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் இவர் என்று நாம் சாட்சி சொல்வது, அதுதான் நம்மளுடைய வாக்கு.
முதலமைச்சருடைய வேட்பாளர்களாக பலர்கள் இருக்கின்றார்கள். நமது தொகுதியினுடைய எம்எல்ஏக்களாக வருவதற்கு பலர்கள் தேர்தலிலே நிற்கின்றார்கள். அவர்களிலே எவர் முதலமைச்சராக வர வேண்டும், எவர் நம்முடைய தொகுதியுடைய எம்எல்ஏவாக வர வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் வாக்களிக்கின்ற அந்த வேட்பாளருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நிற்கக்கூடிய வேட்பாளர்களாக நிற்கக்கூடிய இவர்களிலே இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர் நீங்கள் தான். இந்த தொகுதியிலே எம்எல்ஏ பதவிக்கு நிற்கக்கூடிய இந்த மக்களிலே, இந்த மனிதர்களிலே எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதியானவர் நீங்கள் தான் என்று சாட்சி அளிக்கின்றோம் ஒரு மனிதரை. அது நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், இதற்கு நீங்கள் தான் தகுதியானவர் என்று நாம் என்ன செய்கின்றோம்? சாட்சி அளிக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலும் பதிவிடப்படுகின்றது. நாம் நம்பி இருக்கின்றோம். வலதுபுறத்திலும் வலது புஜத்திலும் இடது புஜத்திலும் இரண்டு மலக்குமார்கள் இருந்து கொண்டு அவர்கள் நம்முடைய நன்மை தீமைகளை எழுதுகின்றார்கள். நாம் வாக்களிக்கின்றோம் என்றால் யாருக்கு வாக்களித்தோம், யாரை இவர் சரியான வேட்பாளர் என்று தேர்ந்தெடுத்தோம் என்பதும் பதியப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தேர்தல்களை சந்தித்து எத்தனை முறை வாக்களித்தாலும் சரி, நாம் யாருக்கு வாக்களித்தோம், யாரை தேர்ந்தெடுத்தோம் என்பது பதியப்படுகின்றது. அது நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நற்சான்றாக இருக்கின்றது. அந்த நற்சான்றை நாம் கொடுப்பதற்கு முன்பாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவருக்குரிய தகுதி என்னவாக இருக்க வேண்டும், இஸ்லாம் சரியாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் நீதியாக நேர்மையானவராக இருக்க வேண்டும். சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் 58வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்தால், நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி முறையை பின்பற்றினால் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நேர்மையானவரை பார்த்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்களே இவர் நேர்மையானவர், எம்எல்ஏவிற்கு நிற்கக்கூடிய இவர்களிலே இவர் நேர்மையானவர். பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும், பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மத் சரிகத் லகதஅது யதஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறை எப்படி நீதமாக இருந்தது சொன்னார்கள். எனது அருமை மகள், எனது சதை துண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மகளை பார்த்து என்னுடைய இதயம் என்பதாக குறிப்பிட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருடினாலும் அவருடைய கரத்தை நான் வெட்டுவேன். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம். நபியுடைய மகள் என்பதற்காக சட்டம் மாறிவிடாது. அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். எனது மகள் திருடினாலும் கூட கையை வெட்டுவேன் என்று கூறினார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நீதமான நேர்மையான ஆட்சியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ். நீதியைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தாரின் மீது உண்டான உங்களுடைய கோபம் நீதியிலிருந்து நீங்கள் பிறந்து விழுமாறு செய்துவிட வேண்டாம். எல்லா நேரத்திலும் நீதியை கடைபிடுங்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னைக்கு பார்க்கிறோம், மத்தியிலே நமது நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றது. அந்த கட்சியினர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள்? இஸ்லாத்தை வெறுக்கின்றார்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதாக பார்க்கின்றார்கள். உலகத்தில் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களான மக்களுக்கு சார்பாக செயல்படுகின்றார்கள். இஸ்லாமே இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். காரணம், இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்பு.
அப்படிப்பட்டவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நமது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி அது ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு புறம் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு விதமான கட்சிகளுக்கு மத்தியில் தான் மிக பெரும் போட்டியே. இவர்களிலே யார் நீதமாக நடக்கக்கூடியவர், எவரை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் இவ்வுலகத்தில் இந்த நாட்டிலே அவர் நீதமான ஒரு ஆட்சியை தேர்ந்து கொடுப்பார் என்று நாம் நினைத்து அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இவர்தான் சரியான ஒரு வேட்பாளர் என்று தேர்ந்தெடுத்து நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு நமது பதிவேட்டிலே பதியப்படுகின்றது. அடுத்தபடியாக மக்களை அடிமைப்படுத்துபவரை தேர்வு செய்யக்கூடாது. மக்களை யார் அடிமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை என்ன செய்யக்கூடாது, அரசாள்வதற்கு அனுமதிக்க கூடாது. ஏன் அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சூரா ஆல இம்ரானிலே 89வது வசனமாக கூறுகின்றான், மா கான லி பஸரின் அன் யுஅதியஹு அல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத, வேதத்தையும் ஞானத்தையும் நுபுவத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடாது, கூனு இபாதல்லி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. இப்ப யாராக இருந்தாலும் சரி அடுத்தவரை அடிமைப்படுத்தக்கூடாது. நாமெல்லாம் அடிமையர்களாக இருக்கின்றோம். யாருக்கு அல்லாஹ் அடிமையராக இருக்கின்றோம்? அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிமை. ஆட்சியாளர்களுக்கு நாம் அடிமை அல்ல, நபிமார்களுக்கு நாம் அடிமை அல்ல, அரசாள்பவர்களுக்கு நாம் அடிமை அல்ல, அதிகாரிகளுக்கு நாம் அடிமை அல்ல. நம்மை அடிமையாக ஆக்கக்கூடியவருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அவர்களை அரசாள்வதற்கு தேர்ந்தெடுக்க கூடாது. அன்பானவர்களே, சில கட்சி இருக்கின்றது, அவர்கள் அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள், அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். அதே போல இன்னொரு கட்சி இருக்கின்றது, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், எங்களுடைய உரிமையை நாங்கள் யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம். இப்படி இரண்டு விதமான ஒரு நிலையிலே இரண்டு கட்சிகள் இருக்கின்றது என்றால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? யாரை தேர்ந்தெடுக்குமாறோ அல்லாஹ் கூறுகின்றான். அடிமையாகவும் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தவும் கூடாது, அடுத்தவரை அடிமைப்படுத்தக்கூடாது, நாமும் அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொந்த காலிலே இருக்கக்கூடிய ஒரு அரசரைத்தான், ஒரு ஆட்சியாளரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சூரா ஆல இம்ரானிலே 89வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். உலகத்திலே சில ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், மக்களை அடிமைப்படுத்தியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஃபிரௌன், அவனை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அருள், ஃபிரௌன் மக்களுக்கு மத்தியிலே நான் தான் உயர்ந்தவன் என்றான். வஜஅல அஹ்லஹா ஃபியன், இந்த நாட்டு மக்களை பலவாறாக பிரித்தான். யஸ்தலஇஃபு தாயிஃபதம் மின்ஹும், சிலர்களை அடிமைப்படுத்தி அவர்களை இயலாதவர்களாக ஆக்கிறான். யுதப்பிஹு அபராஹும், அவர்களே பிள்ளைகளை கொலை செய்தான். வயஸ்தஹி நிசாஅஹும், அவர்களுடைய பெண்மக்களை மானபங்கம் செய்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அவன் கொடுத்தான். இது அவனுடைய நிலை என்ன? நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான் அவனும் அவனு கூட்டத்தார்களும். பிறரை அடிமைப்படுத்துவதனுடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ் காட்டிவிட்டான். அதுபோல காரூன் அவர்களும், காரூனும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான். அல்லாஹ் அவனை பற்றி குறிப்பிடுகின்றான், ஃபபகா அலைஹிம், அவருடைய நாட்டு மக்களின் மீது அழிச்சாட்டியம் செய்தான், ஆணவம் கொண்டான், அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டி செயல்பட்டான். அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று? பூமியினால் சொறி வாங்கப்பட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நம்ரூத் என்கின்ற அரசன், அவனும் அவ்வாறே செயல்பட்டான். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று கூறிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசினான். இப்படியெல்லாம் செய்த அவருடைய நிலை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.
பிறரை அடிமைப்படுத்துபவராக ஒரு வேட்பாளர் இருக்கின்றார் என்றால், அடிமைப்படுத்துபவர் அடிமையாக இருக்கக்கூடியவர் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு நாம் வாக்களிக்க கூடாது. தன்னுடைய மாநிலத்தினுடைய உரிமையை, நாட்டினுடைய உரிமையை விட்டுத்தராதவர், அப்படிப்பட்டவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. அதுபோல மோசடிக்கு துணை போகக்கூடியவர், அவரை என்ன செய்யக்கூடாது? தேர்ந்தெடுக்க கூடாது. அவர் முதலமைச்சருக்கு இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக, எம்பியாக, மேயராக இருந்தாலும் சரி, பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வேட்பாளர்களை. காரணம் என்ன? நம்மளுடைய அந்த வாக்கு நம்மளுடைய ஏடிலே பதிவு செய்யப்படுகின்றது. அந்த பதிவு செய்யப்பட்ட புத்தகத்தை பார்த்து நாளை மறுலகத்திலே தெரிந்து கொள்வான். லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சிறிய விஷயம் பெரிய விஷயம் அனைத்தும் பதியப்பட்டதாக இருக்கும். யாருக்கு இந்த ஒரு வார்டு மெம்பர் யாரை தேர்ந்தெடுத்தோம்? பதிவு செய்யப்பட்டிருக்கோம். நம்மளுடைய மாநகராட்சியுடைய மேயரா யாரை தேர்வு செஞ்சோம்? பதியப்பட்டிருக்கோம். எவரை நாம் முதல்வராக ஆக்குவதற்காக வேண்டி வாக்களித்தோம்? பதியப்பட்டிருக்கோம். அன்பானவர்களை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டுகின்ற அடிப்படையில் தான் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுபோல வேதங்கள் அடிப்படையில் ஆட்சி செய்பவர், அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். வேதங்கள் என்பது 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தௌராத், இஞ்சில், ஜபூர், ஃபுர்கான். 4 வேதங்களிலே முன்னால் கூற அனுப்பப்பட்ட இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. தற்போது இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், குர்ஆனுடைய அடிப்படையிலே ஆட்சி புரியக்கூடியவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆட்சியாளராக. அல்லாஹ் தனது திருமறையிலே சூரா மாயிதாவிலே 48வது வசனத்திலே கூறுகிறான், இஞ்சில் கொடுக்கப்பட்டவர்கள் வல் யஹ்கும் அஹ்லுல் இன்ஜீலி பிமா அன்ஸலல்லாஹு இலை. அந்த இஞ்சியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். வல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளிய அந்த வேதத்தின் பிரகாரம் ஒருவர் ஆட்சி செய்யவில்லை, தீர்ப்பளிக்கவில்லை என்றால் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர் கெட்டவர்கள் அப்படிங்கிறான். இப்பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அதுதான் இறுதி வேதம். இதற்கு பிறகு எந்த ஒரு வேதம் அல்ல. வேதமும் அனுப்பப்படாத எந்த நபிமார்களும் உலகத்திலே அனுப்பப்பட மாட்டார்கள். இந்த வேதம் இறுதி நாள் வரை நீடித்து இருக்கும். இப்ப என்ன செய்ய வேண்டும்? எவர் வேதத்தினுடைய அடிப்படையிலே ஆட்சி செய்வாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஆள் கூட முஸ்லிமே இல்லையே, அவளுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியும், எப்படி குர்ஆன் தெரியும், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதே, நாம எப்பொழுது நாம் யாரை தேர்ந்தெடுப்பது? அவர்கள் குர்ஆனை அறிந்திருக்கவில்லை என்றாலும், அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை என்றாலும், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக கொஞ்சமாவது ஆதரவாக நடக்கக்கூடியவர். ஒரு முஸ்லிம்களுக்கு மொத்தத்திலே விரோதியாக இருக்கின்றார், ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு சார்புடையவராக இருக்கின்றார். இந்த மாதத்தில், இந்த மார்க்கத்தில், இந்த வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, அதற்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கொஞ்சமாவது வேதத்தினுடைய அடிப்படையிலே நடக்கக்கூடியவரை நாம் ஆட்சியாள அனுமதிக்க வேண்டும். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வஅஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்கள் தீர்ப்பு செய்யட்டும். வலா தத்தபி அஹ்வாஅஹும், மற்றவருடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. பல மனிதர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக யாரிடத்திலே நேர்மை இருக்கின்றது, யாரிடத்திலே நீதி இருக்கின்றது என்பதை பார்த்து வேதங்களுடைய அடிப்படையிலே ஆட்சி செய்பவராக இருக்க வேண்டும். அதுபோல வேதங்கள் அடிப்படையிலே ஆட்சி செய்பவருடைய ஆட்சிக்கு மக்கள் அனுப்பிட வேண்டும். மக்களாகிய குடிமக்கள் ஒரு ஆள் வேதத்தினுடைய அடிப்படையில் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சிக்கு துணையாக இருக்க வேண்டும். இதையும் அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே 51வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். மூமின்களுடைய சொல்லுலா எப்படி இருக்கும்னு சொன்னா,
இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்யப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதத்தின்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின்பாலும் வாருங்கள் என்பதாக கூறப்பட்டால் அவர்கள் சொல்லுவாங்க, ஐயக்கூனு சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் வழிபட்டு விட்டோம் என்பதாக கூறுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்ப வேதங்களுடைய அடிப்படையில் ஒரு ஆள் ஆட்சி செய்கிறான்னு சொன்னா அந்த ஆட்சிக்கு தான் துணை புரிய வேண்டும். வேதங்களுடைய அடிப்படையில் ஆட்சி செய்யாமல் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அந்த ஆட்சிக்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அதுபோல ஆட்சியின் பிரச்சனைகளில் தீர்வு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தீர்வு காண்பவரை என்ன செய்ய வேண்டும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு ஆட்சி புரிகின்றார் என்று சொன்னால் அவருக்கு பல பிரச்சனை இருக்கும். என்னால் அவர் ஒரு நாட்டை ஆளுகின்றார், ஒரு மாநிலத்தை ஆளுகின்றார். அப்படி பிரச்சனையின் போது எந்த அடிப்படையிலே அவர் தீர்வு எந்த அடிப்படையிலே அவர் தீர்வு சொல்ல வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தீர்வு செய்ய வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சூரத்து ஷூராவிலே 10வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வமக்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷைஇன் ஃபஹுக்முஹு இலல்லாஹ், ஆட்சியாளர்கள் அல்லது மனிதர்கள் ஒரு விஷயத்திலே அவர்கள் அபிப்பிராயம் பேதம் கொண்டார்கள் என்றால், முரண்பட்டார்கள் என்றால், இதுவா அதுவா என்கின்ற கேள்வி ஒரு விஷயத்திலே ஒரு பிரச்சனையிலே வருதுன்னு சொன்னா ஃபஹுக்முஹு இலல்லாஹ், அவருடைய சட்டத்தை அல்லாஹ்வின்பால் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அதான் தீர்வு. ذَلِكُمُ ரப்பி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அப்ப ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு நாட்டிலே ஒரு தேசத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வாக குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்கின்ற அடிப்படையிலே என்ன செய்ய வேண்டும்? தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். உலகத்தில் பார்க்கிறோம், தற்போது நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? அல்லாஹ் தலாக்கிற்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றான். ஒரு தலாக்னு சொன்னா இப்படி சட்டம், 2 தலாக்கு சொல்லிவிட்டால் இப்படி, ஒரு கணவன் மனைவி 3 தலாக்கு சொல்லிவிட்டால், முத்தலாக்கு சொல்லிவிட்டால் அவனுடைய சட்டங்கள் இப்படி இஸ்லாத்திலே வழிவகையில் காணப்பட்டு இருக்கின்றது குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே. ஆனால் அந்த முத்தலாக்குடைய சட்டத்தை நாங்கள் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. மார்க்கத்தினுடைய அடிப்படையெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம், மாறாக அரசியல் அமைப்பினுடைய அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்று இஸ்லாத்திற்கு நேர் எதிரான சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். அதுபோல திருமணம் என்று சொன்னால் ஒரு இடத்திலும் எப்படி திருமணம் நடக்கின்றதோ, இஸ்லாமிய ஒரு மதத்தினுடைய ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் செல்லாது. நாங்கள் எந்த வகைகளை வழிவகைகளை வைத்திருக்கின்றோமோ அதனுடைய அடிப்படையில் தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். எல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பல பிரச்சனைகள் ஆட்சியாளர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலே பல நாட்களிலே பல கடந்த காலங்களிலே ஏற்பட்டு இருக்கின்றது. ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் வணங்குகின்ற இறைவன் எப்படி சொல்லுகின்றானோ அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மாறாக அவருடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்று செயல்படுவதற்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே ஆட்சி செய்பவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுகளிலே ஓரளவாவது அந்தந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இணக்கமாக செயல்படக்கூடியவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுப்பது ஒரு முஸ்லிமின் மீதும் மூமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இது எப்படியோ அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு முதலமைச்சரை, ஒரு பிரதமரை, ஒரு மேயரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பது அல்ல இஸ்லாம் என்பது. அனைத்திற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. அதுபோல மக்களை கலந்து ஆலோசிப்பவரைத்தான் ஒரு ஆட்சியாளராக நியமிக்கப்பட வேண்டும். ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது, மக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும். மக்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்று மக்களை கலந்து ஆலோசிக்கக்கூடியவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.
ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தார்கள்? அல்லாஹ் கூட தனது திருமறையிலே கூறுகிறான், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். அவர்களுடைய தேர்வுகளெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் மசூராவினுடைய அடிப்படையில் இருந்தது. ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால் மக்களுடைய குடிமக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், அமைச்சரவை கூட்டி அதில் ஆலோசனை செய்ய வேண்டும். அதுபோல எம்எல்ஏக்கள் அனைவரையும் கூட்டி ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும். இப்படி பிற இடத்திலே ஆலோசனை செய்யக்கூடியவர்களை ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹலீஃபாவாக வருவதற்கு தங்களை முன்னிறுத்தினார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அவர்கள் யாரை முன்மொழிந்தார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னும் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரைத்தான் முன்மொழிந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக இருப்பதற்கு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர் என்பதாக கூறி அனைவரையும் அவரிடத்திலே பைஅத் செய்ய வைத்தார்கள். ஆக ஒரு மசூராவினுடைய அடிப்படையிலே நடந்திருக்கின்றது இது. அதுபோல அவர்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் கேட்டு பெற்று விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக சஹீஹுல் புகாரிலே 6622வது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா அவர்களே, நீங்கள் ஆட்சியை கேட்டு பெறாதீர்கள். அப்படி கேட்டு பெற்றீர்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சியின் மீது நீங்கள் சாட்டப்பட்டு விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அதனால நீங்கள் அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். ஆக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை விரும்பினார்களா, ஆட்சி அதிகாரத்தை விரும்பினார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அனைவருடைய ஒரு ஆலோசனையினுடைய அடிப்படையில் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதுவும் கூட இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையினுடைய அடிப்படையிலும் அடுத்த வரை ஆலோசிக்க வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும், அவரிடத்திலே மசோரா செய்ய வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல பொறுப்பும் கண்காணிப்பும் உடையவர் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தின் மீது பொறுப்பும் கண்காணிப்பும் உடையவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூதாவுதே 2922வது ஹதீஸாகவும் திருமதியிலே 1205வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒருவரும் கண்காணிப்பாளர், உங்களுடைய அந்த கண்காணிப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வல் அமீருல்லதி அலன்னாஸி ராயின். மக்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அமீர் அவர் கண்காணிப்பாளர். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அவர்களுக்கு கீழால் உள்ளவரை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு நாட்டுடைய அரசன் குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதி மக்களை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த ஜமாத்தை எப்படி பொறுப்போடு செயல்பட்டார் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவார். இப்படி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுபவர்கள். அந்த விசாரணைக்கு பயந்து ஒரு பொறுப்போடும் கண்காணிப்போடும் எவர் செயல்படுவார் அவரை நாம் ஆட்சி ஆள்வதற்கு அனுமதிக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்வு என்பது அல்லாஹ்வால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பதியப்படக்கூடியதாக இருக்கின்றது. நாம் யாருக்கு வாக்களிக்கின்றோம், யாரை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் என்பது
அதுவும் நமது செயலீட்டிலே பதியப்படுகின்றது. அது குறித்தும் நாளை மறுவுலகத்திலே நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அதுபோல ஒருவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால், அந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகு அவரிடத்திலே அவர் மக்களோடு எளிமையான அணுகுமுறை வைத்திருக்க வேண்டும். எதையுமே குடிமக்கள் அவரிடத்திலே சாதாரணமாக அணுகிவிடலாம், பார்த்து விடலாம், பேசிவிடலாம், குறைகளை சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்ற வகையிலே அவருடைய நடவடிக்கை எளிமையாக இருக்க வேண்டும். அபூதாவுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2948வது ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களின் தேவைகளுக்கும் வறுமைக்கும் தடையாக இருக்கும் மக்களை சந்திக்காத ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் தனது வாதத்தினுடைய கதவுகளை தடையாக ஆக்குகிறான். இது திருமதியிலே 1332வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எளிமையான அணுகுமுறை இருக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? அதிகமானவர்கள் வாக்கு கேட்பதற்காக வேண்டி தேர்தல் சமயத்திலே வருவார்கள், கும்பிடுவார்கள், மிகவும் நளினமாக பேசுவார்கள், சில வகைகளையும் கொடுப்பார்கள் பரிசாக. அதை கொடுத்துவிட்டு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த தேர்தல் வர அங்கே வர்றதே கிடையாது. மக்களுக்கு உண்டான பிரச்சனையை சாதாரணமாக அவரை சந்தித்து நாம் கோரிக்கை விட முடிகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யக்கூடாது? ஆட்சி ஆளுவதற்கு அனுமதிக்க கூடாது. அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அல்லது எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், அவர் ஜெயித்து விட்டார் என்று சொன்னால் அப்பொழுதும் கூட மக்களோடு கலந்து இருக்கக்கூடியவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை மனிதர்களாக படைத்து விட்டு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் என்பதாக நம்மை விட்டுவிடவில்லை. நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் உண்டான வாழ்க்கை வழிகாட்டுதல் இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருமறையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாகவும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்குண்டான வழிமுறைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் அவனுடைய வேதத்தினுடைய அடிப்படையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலும் செயல்படக்கூடிய மக்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நமது வாக்குச்சீட்டும் நம்முடைய சாட்சியமும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே வாக்குச்சீட்டின் மூலமாக நமது எம்எல்ஏவை, நமது மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தேர்வு செய்ய இருக்கின்றோம். எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த வழியிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வழிகள் என்ன என்பதை நான் முந்தைய ஹுத்பாவிலே குறிப்பிட்டு காட்டினேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் கருணையும் மென்மையும் உடையவராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் அந்த மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவ்லிக், நீங்கள் கடினமானவராக கடின சித்தமுடையவராக இருந்தால் உங்களை விட்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளராக இருந்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருந்திருக்கின்றார்கள். நற்குணமும் கருணையும் மேன்மையும் உடையவராக எந்த வேட்பாளர் இருக்கின்றாரோ, எந்த முதலமைச்சர் இருக்கின்றாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த மனிதர் இருக்கின்றாரோ அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு ஒரு நல்லதொரு ஆட்சி
5 வருடத்திலே நமக்கு கிடைக்கும். அதுபோல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர், நம்மால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் நேர்மையும் நாணயமும் உடையவராக இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தையும் பொதுச்சத்தையும் மிகவும் கவனமாக கையாளக்கூடியவராக இருக்க வேண்டும். ஊழல் மற்றும் மோசடி செய்வது கடும் தண்டனைக்குரிய பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதவராக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது புகாரியிலே 7150வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக தனது குடிமக்களை ஏமாற்றிய நிலையில் இறக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் சுவனத்தை அல்லாஹ் ஹராமாக்கி தடுத்து விட்டான். மக்களுடைய அந்த பொது சொத்துக்களை அவர்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை செய்கின்றார்கள்? மக்களுடைய மீது அதிகமான வரிகளை சுமத்தி அதன் மீது கிடைக்கக்கூடிய அந்த வருவாயின் மூலமாக பல ஆட்சியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல நல்லாட்சி அமைவதற்கு ஒரு துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். திருமதியிலே 3502வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வலா துஸல்லித அலைனா மல்லா யர்ஹமுனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எங்கள் மீது இறக்கப்படாத ஒரு ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாற்றி விடாதே. மக்களுடைய நிலையை அறிய வேண்டும். மக்களுடைய நல்லது கெட்டதிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவரைத்தான் நாடாளுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எவரை தேர்ந்தெடுக்கின்றோமோ அதுவும் நம்மளுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சதவிகிதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நாம் முஸ்லிம்களாகவே சேர்ந்து பல எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்கி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் சக்தி நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் பல பிரிவினர்களாக பிரிந்திருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் இருக்கின்றது, எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றது. இவைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலோடு செயல்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நம்மை அடித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு மதத்தினரும் முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு மறுமை என்கின்ற மிக நீண்டதொரு வாழ்வு இருக்கின்றது. அந்த நீண்டதொரு வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தோம் என்பதும் கூட அது குறித்து நம்மிடத்திலே விசாரணை செய்யப்படும். நீங்கள் கையூட்டை பெற்றுக்கொண்டு வாக்களித்தீர்களா அல்லது சுயமாக சிந்தித்து நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வழிகாட்ட இருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே தேர்ந்தெடுத்தீர்களா? அதுவும் நாளை மறுலகத்திலே விசாரணைக்கு வரும். ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்விடையார்களே, நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாக்கு. நம்மிடத்திலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு வாக்கை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இணக்கமான வழியிலே அல்லாஹுடைய சட்டத்தை, அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்தை எவர்கள் நிறைவேற்றுவார்களோ அல்லது நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு துணையாக இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால்தான் நமது உலக வாழ்வும் நன்றாக இருக்கும், சமுதாயத்தினுடைய வாழ்வும் நன்றாக இருக்கும், நாட்டினுடைய வாழ்வும் நன்றாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய ஆட்சியாளரை நல்லதொரு ஆட்சியாளராக, நம்மளுடைய நிலையை அறிந்து நமக்கு சார்பான ஒரு ஆட்சியாளராக தந்தருள வேண்டும். அதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த துஆவை அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.